ஹலோ ஃபுடீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் இந்தியன் குக்கிங் ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் ஒரு வெங்காய தக்காளி சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணலாங்கிற ரெசிபியை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கார சட்னி செய்கிறதுக்காக நான் இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். அது சூடானதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னியை நல்லெண்ணெயிலே செய்யுங்க, ரொம்ப வாசனையாக இருக்கும். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1 நிமிஷத்துக்கு கடலைப்பருப்பை எண்ணெயில் வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு பொரிஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் எண்ணெயில் கொஞ்ச நேரம் வறுத்துக்கோங்க. இதில் பூண்டு ஒரு 3 பல் சேர்த்துக்கலாம். சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் 1/4 டீஸ்பூன். இதை மறக்காமல் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்குறதால இந்த சட்னிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதோட ஒரு 6 மிளகு சேர்த்துக்கிறேன். சிகப்பு மிளகா ஒரு 2 சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பூண்டு மிளகெல்லாம் சேர்த்துக்கிறதால கொஞ்சம் காரம் தரும். அதனால உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பருப்பு நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். நான் இதில் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 சேர்க்குறேன். உங்கள்கிட்ட எந்த வெங்காயம் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வாணலியில் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கியாச்சு. இப்போது 2 தக்காளி பழத்தை நான் நறுக்கி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி ரொம்ப ஈஸியான சட்னிங்க. வெங்காயம் தக்காளி மட்டும் இருந்தாலே போதும், நம்ம இது சட்னி செஞ்சிடலாம். இதுக்கு தேங்காய் கூட தேவையில்லை. ஸோ இது நம்ம ப்ரிசர்வ் பண்ணி கூட வச்சுக்கலாம். இந்த சட்னி இட்லிக்கு, தோசைக்கு, இடியாப்பத்துக்கு, அப்பத்துக்கு எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கலந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வைங்க. நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் வெங்காயம் தக்காளியெல்லாம் எப்படி வதங்கியிருக்குன்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளியெல்லாம் நல்லா மேஷி கன்சிஸ்டன்சி மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வெங்காய தக்காளி நல்லா சூடாகட்டும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம இதை மிக்சியில் சேர்த்துடலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் எல்லாம் சேர்த்தாச்சு. அரைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். நான் உங்களுக்கு அரைச்சிட்டு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிருக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. கம்மியாக சேர்த்து அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த சட்னிக்கு நம்ம தாளிப்பு சேர்த்துடலாம். அதுக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு. உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த தாளிப்பை நம்ம அந்த சட்னியில் கொட்டிடலாம். நம்மளோட டேஸ்டியான வெங்காய தக்காளி கார சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த சட்னியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.